வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு இக்கட்டான கால தருணத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவராக மீண்டும் பொறுப்பேற்றிருக்கிறார் திரு EVKS இளங்கோவன். வாசன் பிரிந்தது, தனிக்கட்சி துவக்கியது, காங்கிரஸில் நடிகை குஷ்பு இணைந்தது என்று பல்வேறு புதிய நிகழ்வுகள் காங்கிரஸில் ஏற்பட துவங்கியிருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் திரு இளங்கோவன் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன. வாருங்கள் கேட்கலாம். வணக்கம். வாசன் இந்த கட்சியிலிருந்து வெளியேறுவதற்கு ஆன் ரெக்கார்ட் நீங்க பலமுறை நீங்க பேட்டியிலிருந்து உட்பட எல்லாத்துலயுமே நீங்க ஒரு விலகுறங்கிற அறிவிப்பு சொன்ன வரைக்கும் நீங்க கேட்டீங்க, நீங்க வந்துருங்கன்னு. ஆஃப் த ரெக்கார்டா தனிப்பட்ட முறையில இல்ல இந்த டிசிஷன் சரியில்லை, நீங்க இப்படி போக வேண்டாம், அது உங்களுக்கு நன்மை பயக்காதுன்னு வாசன் டைப்பா சொல்லிருக்கீங்களா? எப்பாவது இல்ல, அன்னைக்கே சொன்ன. அதாவது ஒன்னாம் தேதி தான் என்ன தலைவரா அனௌன்ஸ் பண்ணாங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இந்த மாசம் 1ஆம் தேதி. நான் அவரை அப்பதான் பார்க்க போயிட்டு இருக்கும் போது என்னை அறிவித்ததாக எனக்கு செய்திகள் வந்தது. போன உடனே அவரை கேட்டேன், நான் என்ன அறிவிச்சிருக்காங்க, உங்களுக்கு என்ன இது, நீங்க இங்கே பார்ட்டியில் இருக்கணும். நான் அவரை கட்சியில இருக்க சொல்றது என்பது அவர் வெளியே போனால் காங்கிரஸ் பலவீனம் அடைந்து விடும் என்பதற்காக அல்ல. ஒரு இளைஞராக இருக்கிற அரசியல் வாழ்க்கை காங்கிரஸை விட்டு போவதால், எந்தவித காரணமும் இல்லாமல் போவதால் அவருடைய எதிர்கால அரசியல் வாழ்க்கை சூனியமாகி விடுவே என்ற காரணத்தால் எனக்கு வாசன் மீது இருந்த ஒரு அன்பு, ஒரு பாசத்தின் காரணமாக நான் போகக்கூடாது என்று மிகவும் கெஞ்சி கேட்டுட்டேன். இன்னும் கூட பத்மினி பாடியது போல போகாதே போகாதே என்கிறவா பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன் என்று பாடுவதை தவிர நான் literally begged him. I told him you should not leave the party because you don't have differences or policies or in any other matter. But why you want to leave the party? Please don't go to the party. You will be ruining yourself. உங்களுக்கு பொலிட்டிக்கல் கேரியரே அவ்வளவு இல்லாம போயிடும் நான் கேட்டேன். பட் அதே மீறி அவர் போயிட்டார். இதற்கு முன்னாடி தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்ட போது அவர்களுடைய பொலிட்டிக்கல் கேரியர் ரூயின் ஆகல, அவங்க பாழாயிடல, நல்ல வலுவான கட்சியா இருந்தாங்க. அதற்கு ஒரு பெரிய செல்வாக்கும் கூட இங்க இருந்தது. ஆனா இப்ப அந்த மாதிரி இல்லாம அவங்களுடைய எதிர்காலம் சூன்யமாகிவிடும் என்று நீங்கள் அஞ்சுவதற்கான காரணம் என்ன? அஞ்சுவதற்கு இல்ல. அதாவது நீங்கள் அன்றைக்கு மூப்பனார் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு மிக நன்றாக தெரியும். டெல்லியிலே நரசிம்மராவிடம் மூப்பனாரும் சிதம்பரமும் என்ன சொல்லிக் கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால், இதுபோல் நீங்கள் ஜெயலலிதாவோடு காங்கிரஸ் கூட்டணி வைத்துக் கொள்வையானால் அதை காங்கிரஸ் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதைவிட தமிழக பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று இவர்கள் சொன்னார்கள். இருந்தாலும் நரசிம்மராவ் சொன்னார், இல்லை, இப்போ இருக்கின்ற சூழ்நிலையில் அகில இந்திய அரசியலில் பல்வேறு நிகழ்வுகள் இருக்கின்றன, இந்த சூழ்நிலையில் அதிமுகவை நாம் சேர்த்துக் கொள்ளதான் வேண்டும், அவர்கள் கூட்டணியில் நாம் இல்லாமல் இருந்தால் சரிப்பட்டு வராது, ஆகவே நாங்கள் முடிவெடுத்து விட்டோம் என்று சொல்ல போது மூப்பனாரும் சிதம்பரமும் நாங்கள் சென்னைக்கு சென்று எங்கள் கட்சி தொண்டர்களை சமாதானப்படுத்தி, அதாவது அவர்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் டெல்லியிலிருந்து சென்னை வந்தார்கள். ஆனால் இங்கே வந்த பிறகு தொண்டர்களும் பொதுமக்களும் அவர்களை கிட்டத்தட்ட மூப்பனார் ஹஸ் பீன் கார்னர்ட். கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்ற நோக்கமே இல்லாத மூப்பனார் மக்களுடைய கொந்தளிப்பையும் தொண்டர்களுடைய கொந்தளிப்பையும் கண்டு கட்சி ஆரம்பிப்பதை தவிர வேறு வழி இல்லை என்ற நிலை வந்த போதுதான் அவர் கட்சி ஆரம்பிக்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டார். அது மட்டுமல்ல, கட்சியை அவர் அறிவுவதற்கு முன்பாகவே ரஜினிகாந்தினுடைய ஆதரவு முழுமையாக இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு, கலைஞரும் நம் கூட்டணியில் வருவார் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டுதான் அவர் கட்சியை ஏற்படுத்தினார். அப்போது தமாக ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கால கட்டாயம் இருந்தது. இப்போது அப்படி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. என்ன அறிவிச்சு சொல்லுங்க, அவரே சொல்லுங்க. காங்கிரஸ் மீதான கடுமையான அதிருப்தி தமிழக மக்களிடம் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் இருந்தால் காங்கிரஸ் கட்சியும் மட்டுமல்ல நாமும் கரை சேர முடியாது என்ற கவலை அவருக்கு இருந்திருக்கலாம். வெளியே ஏறுவது துறை வேறு வழி இல்லை என்பது சரியான முடிவாக தான் இருக்க முடியும். அதான் நீங்கள் காங்கிரசின் மீது இந்த பாராளுமன்ற தேர்தலின் போது பொதுமக்களுக்கு ஒரு வெறுப்பு இருந்தது, கோபம் இருந்தது என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இவர் மந்திரியாக இருக்கிற வரைக்கும் அது தெரியாமல் இருந்ததா என்று நான் கேட்கின்றேன். நீங்கள் மந்திரி பதவி இல்லை என்றவுடன் தான் 4 மாதத்திற்கு பிறகு இவர் கட்சியை ஆரம்பிக்கப் போகின்றேன் என்று காங்கிரஸை விட்டு வெளியேறினார். ஏன் பதவியில் இருக்கின்ற வரை தமிழக மக்களுக்கு காங்கிரசின் மீது கோபம் இருக்கிறது என்பது அவருக்கு தெரியவில்லையா? அல்லது தமிழக மற்ற மக்களுடைய நன்மைகளுக்கு எதிராக சில விஷயங்களில் காங்கிரஸ் செயல்படுவதாக சொல்லப்படுகிறது, அது இவருக்கு தெரியாமல் இருந்ததா? நீங்கள் ஒரு உதாரணம் சொல்கின்றேன். வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்தார். ஒரு முறை காவேரி பிரச்சனையில் மத்திய அரசாங்கத்தினுடைய போக்கு தமிழக மக்களுக்கு எதிராக இருக்குமோ என்ற ஒரு அச்சம் ஏற்பட்ட காரணத்தால் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். இவர் தேர்தலுக்கு முன்பே பதவியை ராஜினாமா செய்திருந்தால், கட்சியை விட்டு போகின்றேன் என்று சொல்லியிருந்தால் நான் ஏற்றுக்கொள்ள முடியும்.
ஆனால் இவர் அதை செய்யாமல் தேர்தலில் காங்கிரஸ் முழுமையாக எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த பிறகு உடனே நான் போகின்றேன் என்று சொன்னால் இது சுயநலத்தை தவிர வேறு என்ன என்று சொல்லுவோம். இல்ல அப்ப நீங்க அவருக்கு இதெல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், அது தெரிஞ்சிருந்துதான் அவர் வெளியே போறாருன்னு சொன்னா இந்த தேர்தல் தோல்வியோ காங்கிரஸ் கட்சிக்கான பின்னடைவோ காரணம் இல்லாம அவர் காங்கிரஸ் வெளியேறினதுக்கு தனிப்பட்ட காரணங்கள் இருக்குதா நீங்க நினைக்கிறீங்களா? தனிப்பட்ட காரணங்கள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஏதோ சொல்வதாக சொன்னார்கள். ராகுல் காந்தி என்னை பார்த்து சிரிக்கவில்லை, சோனியா காந்தி என்னை பார்த்து சிரிக்கவில்லை என்று சொல்ல, இதெல்லாம் ஒரு காரணமா என்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் சிரிக்காமல் இருந்தது இப்போதுதானா இல்ல முதல்ல சிரிச்சுக்கிட்டா இருந்தாங்க? நீங்கள் இதெல்லாம் காரணமே கிடையாது. எதற்கு போனார் என்று எனக்கு இன்னும் புரிய மாட்டேன் என்று எனக்கு இன்னும் புரியவில்லை. ஏன் கட்சியை விட்டு போனார்? போனது ஒரு விதத்தில் நல்லது, அது வேறு விஷயம். ஏனென்றால் இன்றைக்கு காங்கிரஸ் இருக்கின்ற தொண்டர்கள் உணர்வு பூர்வமாக இருக்கின்றார்கள். அதை நான் நேரடியாக பார்த்து வருகின்றேன். காரணம், 1ஆம் தேதி பதவியேற்ற நாள் 5ஆம் தேதியிலிருந்து பல மாவட்டங்களுக்கு போய் ஏறத்தாழ 24 மாவட்டங்களில் நான் தொண்டர்களை சந்தித்திருக்கின்றேன். இன்னும் 5 மாவட்டங்கள் தான் பாக்கி. அதையும் வருகின்ற 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்குள் செய்து முடித்தேன். இன்றைக்கு காங்கிரஸ் தொண்டர்களிடையே ஒரு புத்துணர்வு, ஒரு வேகம், இவ்வளவு காங்கிரஸ்காரர்கள் எங்க இருந்தார்கள் என்று எனக்கே தெரியவில்லை. நீங்களே சொன்னது போல ஒரு 5 மாதத்துக்கு முன்னால காங்கிரஸ் கட்சி வரலாறு காணாத தோல்வியை சந்தித்திருக்கிறது. ஒரு 5 மாதம் முன்னால். இப்ப புத்தளிச்சு எங்கிருந்து வந்தது? திடீர்னு காங்கிரஸ்ல ஏகப்பட்ட உறுப்பினர், லட்சக்கணக்கான உறுப்பினர் சேர்ந்துட்டாங்களா? சேர்ந்தது என்று சொல்லவில்லை. இருக்கின்றவர்களுக்கு புத்துணர்வு இருக்கின்றது. அதுவும் பதவியை அனுபவித்து விட்டு காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த நேரத்தில் சில சுயநலமிகள் கட்சியை விட்டு வெளியே போகின்றார்கள் என்று சொல்லும் போது அந்த காங்கிரஸ்காரர்களுக்கு ஒரு வேகம் வந்திருக்கின்றது. ஏனென்றால் துன்பம் ஒரு தோல்வி அடைந்த போதுதான் நாம் கட்சியிடம் விசுவாசமாக இருக்க வேண்டுமே தவிர, தோல்வி அடைந்த உடனே முதல் நாள் வரைக்கும் நான் கட்சியில ரொம்ப நல்லா இருக்கேன், நல்ல கட்சின்னு சொல்லி போட்டு the very next day when you change your stand, உங்களுடைய கிரெடிபிலிட்டியே இல்லையே. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது, காங்கிரஸ் கட்சியில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது கடந்த தேர்தலில் பதிவாச்சு வாக்குகளாகவே. அதுல குறிப்பிட்ட சதவீதம் பேர், அது நீங்க 10 சொல்லுங்க, 50 சொல்லுங்க, 100 சொல்லுங்க, குறிப்பிட்ட சதவீதம் பேர் வெளியேறி இருக்காங்க. அப்ப அந்த எண்ணிக்கை இன்னமும் குறைந்திருக்கிறது. அப்ப நீங்க நம்பிக்கை இழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பல முறை பல இடங்களில் சொல்லிவிட்டு 50%, 20% சொல்றீங்க. ரொம்ப பெருந்தன்மையோடு காங்கிரஸ்க்கு 4% தானே என்று சொல்லாமல் நீங்கள் சொல்றீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஐ பீன் மேக்கிங் இட் வெரி கிளியர் நார்மல் மீட்டிங்ஸ் வித் வொர்க்கர்ஸ். பர்சன்டேஜ் ஆஃப் வோட்டர்ஸ் ஃபார் அ பர்டிகுலர் பார்ட்டின்னு சொல்றது அது கிடையவே கிடையாது. உண்மைக்கு புறமான செய்தி. நீங்கள் 100 பேர் ஒரு இடத்தில் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதில் 10 பேர் தான் கமிட்டட் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். மேபி 2%, 2 பேர் அதிமுகவில், 2 பேர் திமுகவில், 2 பேர் காங்கிரஸில், ஒருவர் கம்யூனிஸ்ட் கட்சியில், ஒருவர் விஜயகாந்த் கட்சியில், இன்னொருவர் ஏதோ ஜாதி கட்சிகளில். அப்படி பாத்தீங்கன்னா 90-100 பேர்ல 10 பேர் தான் கமிட்டட் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். மீதி 90% மக்கள் என்பவர்கள் தேர்தல் நேரத்தில் என்ன சூழ்நிலை இருக்கின்றதோ, தேர்தல் நேரத்தில் யார் வந்தால் நமக்கு நன்மை செய்வார்கள் என்று நினைக்கின்றார். அதுதான் என்னோட கேள்வி. 90% பேர் காங்கிரஸ் கட்சியை ஆதரிக்கவில்லை, மாற்றி ஓட்டு போட்டாங்க. தமிழ்நாட்டிலே நம்ம கண்கூடா பார்த்திருக்கிறோம். மிச்சம் இருக்கக்கூடிய 10% பேர்லயும் காங்கிரஸ் கட்சிக்காரங்களுடைய ஓட்டே கிடைச்சதான்னு திரு இளங்கோவனுக்கே சந்தேகம் இருந்தது. நான் தான் ஓப்பனா சொல்றேன்ல, எங்களுக்கு ஓட்டு போட்டவர்கள் முழுக்க 100% காங்கிரசிற்காக இருக்கின்றவர்கள். எங்களுக்கு வாக்களித்தவர்களுடைய பொண்டாட்டிகளும் ஓட்டு போடல, மகன் மருமகளும் ஓட்டு போடல, பசங்களும் ஓட்டு போடல. நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் நீங்கள் இந்த சூழ்நிலையில நீங்க நம்பிக்கை கொள்றதுக்கும் ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்குங்கிறதுக்கும் ஒரு எழுச்சி கொண்டிருக்கு. காங்கிரஸ் கட்சியினருடைய குடும்பத்தினரே வாக்களிக்காது 5 மாதங்களுக்கு முன்னால். இப்ப காங்கிரஸ் கட்சியில என்ன ஒரு பெரிய மாற்றம் இளங்கோவன் வந்துருச்சுனால உடனே தமிழ்நாடு காங்கிரஸ் ஆட்சி கொச்சையாக சொல்ல வேண்டாம். என்னால் அற்புதங்கள் நிகழ்ந்தன என்று நான் சொல்ல மாட்டேன். என்ன சொன்னார் மோடி தேர்தலின் போது? நான் ஆட்சிக்கு வந்தால் கருப்பு பணத்தை கொண்டு வந்து ஆளுக்கு பிரிச்சு கொடுப்பேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். 100 நாட்களுக்குள் எல்லா வேலையும் நடக்கின்றார். 100 நாட்களுக்குள்ள எந்த வேலையும் நடக்கல. கருப்பு படத்தை பிரிச்சு அதை கொடுத்துட்டாரா? சோ இன்றைக்கு பொய் வாக்குறுதிகளை தந்து ஆட்சிக்கு மோடி வந்து விட்டார் என்ற விஷயம் மக்களுக்கு தெரிந்துவிட்ட காரணத்தால் ஒரு காங்கிரசின் மீது வெறுப்போடு இருந்த மக்கள் இன்றைக்கு காங்கிரசின் பக்கம் தங்கள் பார்வையை திருப்பி இருக்கின்றார். நாங்கள் அந்த பார்வையை பயன்படுத்திக் கொண்டு அவர்களை முழுக்க 2016 அசம்பிளி தேர்தல் வருது. அதுக்குள்ளாகவே நாங்கள் அவர்களை எங்களுடைய ஆதரவாளர்களாக
மாற்ற வேண்டும் என்ற முனைப்போடுதான் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க திருநெல்வேலியில கூட்டத்தில் பேசும்போது 2016 காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சிருமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கூட எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னீங்க. ஆட்சி அமைச்சிருமோ நம்பிக்கைன்னு சொல்ல, ஆட்சி அமைப்போம் என்று உறுதியாக சொன்னேன். ஒருவேளை அது முடியாத பட்சத்தில் நாங்கள் இல்லாமல் வேறு யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்று சொன்னேன். இன்றைக்கும் நீங்களே சொன்னது போல தொண்டர்களுடைய குடும்பத்தினர் கூட வாக்களிக்காத நிலைமையில அடுத்த ஒரு 1.5 வருஷத்துல ஆட்சி அமைப்போம், யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. நீங்க ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு மிகப்பெரிய வாக்கு வங்கிக்கு சொந்தக்காரராக இருந்தவர் எம்ஜிஆர். தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா காமராஜருக்கு அப்புறம் யாருக்கு அதிகமா 67 ஆட்சிக்கு வந்தது கூட நீங்க சொல்லலாம். டிஎம்கே கூட்டணி எல்லாம் அமைச்சு அப்படி இப்படி வந்தாங்க. காமராஜருக்கு பிறகு அதிக அளவில் வாக்கு வங்கியை வைத்திருந்தவர் எம்ஜிஆர். அதே எம்ஜிஆர் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்தார், மண்ணை கவினார். 39 சீட்ல 38 சீட்ல அவர் தோத்தார். ஆனால் அதே எம்ஜிஆர் 4-5 மாதங்களுக்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். அது எப்படி நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது ஒரு தேர்தல முடிவு மாறுறதுக்கும் தொடர் தோல்வியை சந்திச்சதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு நிச்சயமா தெரியும். காங்கிரஸ் கட்சி சட்டசபை தேர்தல் ஆகட்டும் 2004 40க்கு 40 இந்த கூட்டணி ஜெயிச்சது. 2009 அது சுருங்கிச்சு. 2014 காணாமலே போயிடுச்சு. சட்டசபை தேர்தலையும் சரி பாராளுமன்றத்திலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல காங்கிரஸ் வாக்கு 63 தொகுதி நீங்க வாங்கினீங்க 2011 சட்டமன்ற தேர்தலில். அதுல 5 தான் ஜெயிக்க முடிஞ்சது. அங்கேயே உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை கிடைச்சது. 2014 அது தொடர்ந்தது. நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தேர்தலில் தோல்வி அடைந்து விட்ட காரணத்தாலே அந்த கட்சி முடிந்து விட்டது. ஒரு தேர்தலில் அல்ல. நீங்கள் சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க அகில இந்திய காங்கிரஸ் தமிழகத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீர்கள் இல்லையா? நீங்கள் தமிழக காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் நாங்கள் தோற்றோம் என்று சொன்னால் நாங்கள் மட்டும் தோக்கவில்லை, கூட்டணி தோற்றது. ஏனென்றால் கருணாநிதி எங்களுடைய கூட்டணியின் தலைவராக இருந்த காரணத்தால் அவர் ஆட்சியில் அதிருப்தி உற்ற மக்கள் அந்த தேர்தலில் தோல்வி அடைந்தார். அவை தோல்வி அடைந்ததற்கு முழுக்க முழுக்க தமிழகத்தில் காங்கிரஸ் தான் என்று சொல்ல முடியாது. கூட்டணியில் இருந்த மற்ற சில கட்சிகளும் அதற்கு காரணம். இன்னொன்றையும் நான் சொல்கிறேன். அவசர எமர்ஜென்சி பீரியட் என்று சொல்லிட்டோமே, அப்போது நடந்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை நீங்கள் வரலாறு காணாத தோல்வி கண்டிருக்கன்னு சொல்றீங்களே, இதை விட மிகப்பெரிய தோல்வியை காங்கிரஸ் கட்சி அந்த தேர்தலிலே இந்தியா முழுவதும் சந்தித்தது. அப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் நாங்கள் நிறைய ஜெயிச்சோம், அது வேறு விஷயம். ஆனால் அகில இந்தியிலே மிகப்பெரிய தோல்வி. ஆனால் அதற்கு அடுத்த தேர்தலிலே இந்திரா காந்தி மிகப்பெரிய வெற்றியை பெறவில்லையா? ஆகவே ஒரு தேர்தலோடு தோல்வியோடு ஒரு கட்சி முடிந்தது. அதுவும் காங்கிரஸை போன்ற ஒரு தேர்தலை பற்றி இல்ல அப்படிங்கறது நீங்க தமிழ்நாட்டை பத்தி மட்டும் சொல்றீங்க. தமிழ்நாட்டில் 2 தேர்தல காரணம் ஜெயலலிதா மீது அதிருப்தி இருந்த காரணத்தால் 2004 திமுக தலைமையில் இருந்த எங்கள் கூட்டணி 100க்கு 100 நாங்கள் வெற்றி பெற்றோம். அதற்கு பிறகு வந்த காலங்களில் கலைஞருடைய ஆட்சியின் மீது ஏற்பட்ட வெறுப்பின் காரணமாக மக்கள் எங்கள் கூட்டணியை தோற்கடித்தார்கள். எல்லா தோல்விக்கும் கூட்டணி கட்சி தான் காரணம், நீங்க காரணம் இல்ல. எல்லா வெற்றிக்கும் காங்கிரஸ் காரணம். அப்படி சொல்லவில்லை. எல்லா இதுக்கும் கூட்டணினா அவங்க தானே மேஜர் ஷேரு. நாங்க 234 தொகுதியில நாங்க 117 தொகுதியில போட்டிட்டோம். 63 கேட்டீங்க. 69 கேட்டோம், வெற்றி பெற்றோம். ஆனால் மைனாரிட்டியாக இருந்த அந்த அரசு எங்களுக்கு அமைச்சர் பதவி கூட அவங்க கொடுக்கல, டிஎம்கே. சோ அமைப்பு மாநிலத்தில் இங்க 2 தோல்விகள் எங்க கூட்டணியான திமுகவில். அதனாலதான் நாங்க தோல்வி. நீங்க தலைமைக்கு பொறுப்பேற்ற வந்த பிறகு காங்கிரஸ் கட்சி ஒரு சுறுசுறுப்பான நிலைமையை நம்ம இருக்கிறத தமிழ்நாட்டில் நம்ம பாக்குறோம். நீங்க நிறைய கூட்டம் போடுறீங்க, நிறைய இளைஞர்கள் சந்திக்கிறீங்க, நீங்க நிறைய ஊருக்கு போறீங்க. இந்த சுறுசுறுப்பு வாசன் போன பிறகுதான் வர வேண்டுமா? காங்கிரஸ் கட்சி சுறுசுறுப்பு அடைவதற்கு வாசன் வெளியேற வேண்டுமா? இதற்கு முன்னால் எங்கே போச்சு இந்த சுறுசுறுப்பு? அப்படி இல்லை. அதாவது என்னுடைய அருமை நண்பர் ஞான தேசியன் தான் தலைவராக இருந்தார். தனிப்பட்ட முறையில எனக்கு அவர் மீது மிகுந்த மரியாதை உண்டு. ஆனா என்ன காரணமும் எனக்கு தெரியவில்லை. கடந்த 3 ஆண்டுகளாக கட்சியை முடக்கி வைக்கப்பட்டிருந்தது. நீங்க ஞான தேசியன் கேட்டா அவர் என்ன சொல்லுவார்னா 6 கூட்டம் நடத்தினு சொல்லுவார். 3 வருஷத்துல 8 கூட்டம் நடத்த. தமிழகத்தை பொறுத்தவரையில் கிராமம் நகரம் அங்கெல்லாம் தினந்தோறும் அதிமுகவும் திமுகவும் 100கணக்கான கூட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கு. ஒரு அரசியல் விழிப்புணர்ச்சி உள்ள ஒரு மாநிலம் நம்முடைய மாநிலம். உங்களுக்கு தெரியும், அந்த கூட்டங்கள் அனைத்துமே காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய எல்லா அணி தலைவர்களையும் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு நடத்தப்பட்ட கூட்டங்கள். அது நிச்சயமா காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிணைப்பை கொடுத்தது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். 5-6 கூட்டத்துக்கு 7-8 கூட்டத்து சொல்றாரு. நான் இப்ப 15 நாள் 24 மாவட்டத்துக்கு சென்று இருக்கின்றேன். எல்லா தலைவர்களும் நன்கூடு வருகின்றார்கள். தங்கபாலு வருகின்றார், சிதம்பரம் வருகின்றார், திருநாவுக்கரசு வருகின்றார், ஏஐசிசி செக்ரட்டரிஸ் ஜெயக்குமார் வருகின்றார், செல்லக்குமார் வருகின்றார்.
கிருஷ்ணசாமி வருகின்றார். முடியும், ஆனால் செய்ய முடியவில்லை அவரால். அவர் மீது தப்பில்லை, அவரை செய்ய விடாமல் சில பேர் தடுத்து விட்டார், அவ்வளவுதான். வாசம் அது நீங்க உங்களுடைய யூகத்துக்கு விடுகின்றீர்கள். இப்ப காங்கிரஸ் கட்சி அவருடைய கருத்துல சொல்லும் போது பலமுறை சொல்றாரு, எங்களை அகில இந்திய தலைமை எங்களை செயல்படவே விடல, நாங்க எது கேட்டாலும் எங்களை தடுத்துட்டே இருந்தாங்க, அதனால எங்களை செயல்பட முடியல அப்படின்னு திரு ஞான தேசிகன் ரொம்ப தெளிவா நம்முடைய பேட்டியிலே சொல்லியிருக்கிறார். எனக்கு ஞான தேசிகன் மீது கோபமே கிடையாது. அவரை பொறுத்தவரையில் காங்கிரஸ் உணர்வோடு காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்றுதான் அவர் இருந்தார். ஆனால் அவர் நடவடிக்கைகள் எடுக்கும் போது அவருக்கு யாருமே ஆதரவாக இல்லை. கட்சியோட அகில இந்திய தலைமை எந்த விதமான முடக்கமும் கொடுக்கல, எந்த விதமான நெருக்கடியும் கொடுக்கல. என்ன முடக்கம், என்ன நெருக்கடி கொடுத்தாங்கன்னு எனக்கு எதை சொல்றாருன்னு எனக்கு தெரியல. நீங்க ஜெனரலா ஜெனரலைஸ் பண்ணி இப்ப நீங்க கூட்டம் போடுறத வேணாம்னு சொன்னாங்களா, இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை மாவட்ட தலைவர்களை கூட்டத்தை கூட்டி மாவட்டங்களில் என்ன நிலவரம், மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்களுடைய பிரச்சனைகள் என்ன என்று கேட்கக்கூடாது என்று சொன்னார்களா, அல்லது செயற்குழு கூட்டத்தை கூட்டக்கூடாது என்று சொன்னார்களா, அல்லது இவ்வளவு ஜெனரல் செக்ரட்டரிஸ் வைஸ் பிரசிடன்ட் போட்டிருக்கீங்க நிர்வாகிகள் அவர்கள் கூட்டத்தை கூட்டக்கூடாது என்று சொன்னார்களா? எதுவுமே கிடையாது, நடக்கவில்லை. கட்சி முடக்கப்பட்டது. நான் அதற்கு இன்று உறுதியாக சொல்லிட்டு அதற்கு நான் ஞான தேசியனை காரணம் என்றே சொல்ல மாட்டேன். ஞான தேசியன் அகில இந்திய தலைமை செயல்பட விடலன்னு சொல்றது என்ன மாதிரி தடை வச்சாங்கன்னு அவரால் சொல்ல முடியலன்னு சொன்னீங்க. ஞான தேசியன் சொல்ற ஒரு பொருள் இருக்கட்டும், இளங்கோவன் சொல்றார் 2014 ஜூலைல சொல்றாரு, இந்த ஆண்டு ஜூலைல சொல்றாரு, நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன், நம்மள செயல்பட விட மாட்டாங்க. சரி, அவங்களா ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா அவங்களும் செயல்பட விட மாட்டாங்க. நான் அதுக்கு மேல எதுவும் பேச விரும்பல, நமக்கு நிக்காது. இளங்கோவன் சொல்லாருன்னு சொல்லி. எஸ், இளங்கோவன் நீங்க நான் சொல்றது EVKS இளங்கோவன், என்னால அதை போட்டு காட்ட முடியும். EVKS இளங்கோவன் 2014 ஜூலை மாதம் லதா பிரியகுமார் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுடைய அஞ்சலி தினத்துல அவங்க சொல்லும் போது நீங்க சொல்றீங்க இந்த விஷயத்த எல்லாரும் சொல்றீங்க, காங்கிரஸ் கட்சி செயல்பட அனுமதிப்பதில்லை. சரி, அவர்களாக ஏதாவது செயல்படுவார்கள் என்று பார்த்தால் அவர்களும் செயல்படவில்லை. இதை தாண்டி நிறைய விஷயம் பேச முடியல. ஜூலைல நீங்க ஜூலையிலயோ நீங்க லதா குமார் கரெக்டா சொல்லிட்டீங்க. நீங்க ஆரம்பிக்கும் போது நினைச்சேன், என்ன பொறுத்தவரையில் நான் சொன்னது என்னவென்று சொன்னால், சில பிரச்சனைகளில் தெளிவாக சொல்லுவது கிடையாது. இப்போ உதாரணமா சிலோன் பிரச்சனை எடுத்துக்க, ஸ்ரீலங்கா தமிழர்களுக்கு நாம் என்னென்ன பண்ணிருக்கோம்னா நிறைய பண்ணிருக்கோம். இன்றைக்கு கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் ரயில் ஓடுதுன்னா அதுக்கு நாம தான் காரணம். இல்ல, நீங்க பேசியது கொள்கை நிலைப்பாடு பற்றியது. நான் உதாரணத்துக்கு சொல்லிட்டு கொள்கை நிலைப்பாட்டை நீங்கள் பேசியது கட்சியின் செயல்பாடு பற்றி மட்டும்தான். கட்சியின் செயல்பாடு நம்ம சிலோன்ல செஞ்சது சொல்றது கட்சியினுடைய செயல்பாடு தானே. இலங்கை பிரச்சனையில் காங்கிரஸ் பராமுகமாக இருக்கின்றது என்று பொய் பிரச்சாரம் செய்யப்பட்ட நேரத்தில் நாங்கள் இலங்கையிலே தமிழர்களுக்கு செய்ததை முழுமையாக நாங்கள் எடுத்து சொல்லி இருக்க வேண்டுமா வேண்டாமா? அதை நாங்களும் செய்யவில்லை, எங்கள் அரசும் செய்யவில்லை, மத்தியிலே ஆளுகின்ற அரசு. அதைத்தான் நான் சொல்லேன். சில பிரச்சனைகளில் நாம் செய்ததை கூட முழுமையாக நீங்கள் சொல்வது கிடையாது. அதைத்தான் நான் தவறு என்று சொல்லேன். இன்னொன்று நான் என்ன குறிப்பிட்டு சொல்றேன் என்றால், நீங்கள் இது மாதிரி சில சமயங்களில் இந்த தேர்தல் சமயங்களிலே நீங்கள் இந்த கூட்டணி பேசும்போது யாரோடு பேசுகின்றீர்கள் என்பதை எங்களுக்கும் சொல்ல வேண்டும். எங்களுக்கு சொல்லாமல் நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் எப்படி முடிவெடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், அது வேறு விஷயம். இல்ல, இது கட்சியை பொறுத்தளவுக்கு இது மிக பலவீனமான ஒரு நடவடிக்கை. நீங்க பாக்கல, மாநில தலைமைக்கு தெரியாம மாநிலத்தில் யாரோட கூட்டணி எப்படி எடுக்கிறது, அதான் திரு ஞானேஸ்வரன் நீங்களும் சொல்றீங்க. நான் அதை தான் கண்டித்தேன் என்று சொன்னால், அதாவது முடிவெடுக்க வேண்டிய விஷயம் AICC, நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் யாரோடு பேசுகின்றீர்கள் என்பதை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது நான் அன்றைக்கு இங்கிருந்து போகணுமா அங்கிருந்து வரணுமா, யாரோட கூட்டணி வச்சா நல்லா இருக்குங்கிறத நீங்க சொல்லணும். அது அவங்க சொல்றாங்க, யாரோட பேசுறீங்கிறதா எங்கள்கிட்ட சொல்லுங்க. நீங்க கேட்கக்கூடிய நிலைமை மாநில தலைமையை எவ்வளவு தூரம் தள்ளி வைத்திருக்கிறது அகில இந்திய தலைமைங்கிறதுக்கான அடையாளம் இல்லையா? பரிந்துரை இங்கிருந்து செல்லுமா அங்கிருந்து வரணுமான்றதுதான் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி பலமான கூட்டணியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களை பொறுத்தவரையில். திரு தங்கபாலுக்கும் உங்களுக்குமான உறவு, திருமதி ஜெயந்தி நடராஜனுக்கும் உங்களுக்குமான உறவு, திரு சிதம்பரத்துக்கும் உங்களுக்குமான உறவு ஊரறிந்த விஷயம். 5 மாதத்துல இன்னும் சொல்ல போனா இந்த 28 நாள்ல முற்று முதல்மா மாறி நினைக்கிறீங்களா? நீங்க இன்னொரு நான் உங்களுக்கு ரொம்ப ஓப்பனா சொல்றேன். நான் எனக்கும் சிதம்பரத்துக்குமோ எனக்கும் தங்கபாலுக்குமோ இல்ல எனக்கும் ஜெயந்திக்கோ மாமன் மச்சா உறவுலாம் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அவரும் காங்கிரஸில் இருக்கின்றார், நாங்களும் காங்கிரஸில் இருக்கின்றோம். காங்கிரஸை பொறுத்தவரையில் கடந்த சில ஆண்டுகளாக வேலை எதுவுமே காங்கிரஸ்காரர்களுக்கு கிடையாது என்ற நிலையில் சில சமயங்களில் எங்களுடைய கருத்து வேறுபாடுகள் வெளிப்படையாக தெரிந்தன. 2016 தேர்தலிலேயே
காங்கிரஸ் ஒரு வலிமையான இயக்கம் என்பதை நாம் காட்ட வேண்டும் என்ற திரு வாசன் எதை சொன்னாரோ, திரு இளங்கோவன் எதை சொன்னாரோ அதே தான் திரு சிதம்பரமும் சொல்லியிருக்கிறார். அகில இந்திய தலைமை மௌன சாட்சியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது, செயல்படுவது இல்லை. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி வெளியில் வர வேண்டும், சோனியாவும் ராகுலும் வெளியே வர வேண்டும், கருத்து சொல்லாமல் மௌனம் காக்காமல் கருத்து சொல்ல வேண்டும் என்று திரு சிதம்பரம் நீங்கள் எதையெல்லாம் சொல்லுங்களோ அதே தான். இளங்கோவன் சொல்வதைதான் சிதம்பரம் சொல்வது. இளங்கோவன் ஜூலைல சொன்னது இதே விஷயம். அகில இந்திய தலைமை மேலிடம் மௌனியாக இருக்கின்றார்கள், சோனியா காந்தி ராகுல் காந்தி வெளியே வர வேண்டும் என்று நான் எப்போ சொல்லியிருக்கிறேன். வார்த்தைகள் வேறு, வார்த்தைகள் ஒன்று. தவறு. என்னுடைய வார்த்தைகள் என்பது ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்கும் போது, எஸ்பெஷலி டூரிங் த எலெக்ஷன் டைம், when you are going to align with somebody, you should ask our opinion also. தான் நான் சொன்னேன் ஒழிய அகில இந்திய தலைமை மௌனமாக இருக்கின்றது, சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் வெளியே வரதே கிடையாது, வெளியே வரணும்னு நான் சொல்ல கிடையாது. That may be the opinion of சிதம்பரம். I have got nothing to do with it. சிதம்பரம் மத்தியில மிகப்பெரிய செல்வாக்கோடு இருந்தவர், காங்கிரஸ் கட்சியில மிக முக்கியமான பொறுப்புல இருந்தவர். இன்னைக்கும் கூட உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கீங்க. அவருக்கு இப்படி ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு கருத்து, அகில இந்திய தலைமை இன்னமும் சிறப்பாக செயல்பட வேண்டும், சரியாக செயல்படல அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு தொண்டர்கள் மத்தியில் ஒரு மாறுபாடு கொண்டு வராதா? தொண்டர்கள் மத்தியில் மாறுபாடு கொண்டு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. தொண்டர்களை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சி என்றால் தமிழகத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு காமராஜர் தான். அதேபோல அகில இந்திய ரீதியை எடுத்துக்கொண்டீர்களா, சோனியா காந்தி ராகுல் காந்தி தான் எங்களை பொறுத்தவரை. சிதம்பரம் சில கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார் என்றால் அது ஏன் அந்த கருத்துக்களை சொன்னார் என்று அவர்தான் அதை விளக்கமாக சொல்ல வேண்டுமே ஒழிய நான் அதை பற்றி ஒன்று சொல்லுவேன். வாசன் ஏதாவது விமர்சனம் பண்ணாருன்னா அவருக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது, வெளியே போனனால பேசுறாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா சிதம்பரம் உள்ளே இருக்கிறவர், அவர் தலைமை மீதே இதே மாதிரியான ஒரு மாற்று கருத்து கொண்ட பார்வை வைக்கும் போது தொண்டர்கள் மத்தியில் ஆமாம் அல்லது இல்லை என்று ஒரு இரண்டு பிளவுபட்ட பார்வையில் வராதா? நீங்கள் என்னை பொறுத்தவரை சிதம்பரம் மிகப்பெரிய அறிவாளி, செல்வாக்கோடு டெல்லியில இருந்தவர், இப்போதும் இருக்கிறார். ஆனால் இவருடைய கருத்துக்கள் எல்லாம் என்னை பொறுத்தவரையில் கட்சி தொண்டர்களை எந்த விதத்திலும் பாதிக்காது. நீங்கள் சொல்கிறீர்கள் அகில இந்திய அளவுல சோனியா என்ன சொல்றாங்க, ராகுல் என்ன சொல்றாங்கிறதா எல்லாருமே பார்ப்பாங்கன்னு. அதையுமே கேள்விக்குள்ளாக்கி விட்டார் திரு சிதம்பரம். சோனியா ராகுல் இல்லாமல், நேரு குடும்பம் அல்லாமல் வெளியில் இருந்து ஒரு தலைமை வருவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய வேண்டும் என்று சொல்லிட்டார். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அவரை பொறுத்தவரையில் இந்த கருத்துக்களை அவர் சொல்லி இருக்கின்றார். அவர் மிகப்பெரிய அறிவாளி, டெல்லியிலே செல்வாக்கோடு இருந்தவர். ஆகவே சில விஷயங்களை அவர் சொல்லி இருக்கின்றார் என்றால் அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. அதை அவர்தான் விளக்கமாக சொல்ல வேண்டும், இன்னும் மக்களுக்கு புரிகின்ற வகையில், என்னை போன்ற பாமரர்களுக்கு புரிகின்ற வகையில் சற்று விளக்கமாக சொன்னார் என்றால் நான் அதை பதில் சொல்ல முடியும். இது சோனியா, அதாவது நேரு குடும்பத்தின் மீதான ஒற்றை தலைமையை தாண்டி ஒரு பலவட்ட தலைமையை கொண்டு வரணும், ஒரு அகண்டமான ஒரு சிந்தனை ஒன்று இருக்கணும் அப்படிங்கறத, அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துற மாதிரி இல்லையா? நீங்கள் அந்த எண்ணத்தை வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஏற்கனவே காங்கிரசில் இருந்திருக்கின்றது. நேரு குடும்பத்தை தவிர எத்தனை பேர் பிரதமராக இருந்திருக்கின்றார்கள்? லால் பகதூர் சாஸ்திரியிலிருந்து, நரசிம்மராவிலிருந்து, அதே போல் கேசரியிலிருந்து எத்தனை பேர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்திருக்கின்றனர். ஆனால் இன்னமும் நேரு குடும்பத்தை சுற்றி தான் காங்கிரஸ் கட்சி இயங்க முடிகிறது. நீங்க உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது? சிதம்பரத்துடைய பார்வை, நான் என்னுடைய பார்வை, நான் வெளிப்படையாக என்னை விட்டுருங்க. காங்கிரஸை பொறுத்தவரையில் யாராக இருந்தாலும் வருவதற்கு வழிவகைகள் உண்டு. அதற்கு ஏற்கனவே பல உதாரணங்கள் இருக்கின்றது. சாஸ்திரியிலிருந்து உங்களுக்கு பல உதாரணங்கள் இருக்கின்றது. ஆகவே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில், நேரு குடும்பத்தை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய குடும்ப ஆதிக்கத்தில் காங்கிரஸை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் கிடையாது. இதே சோனியா காந்தி அரசியலுக்கு நான் வரவில்லை என்று சொல்லிதான் இருந்தார்கள். ஆனால் காங்கிரஸில் இருக்கின்ற தொண்டர்களும் தலைவர்களும் தான் அவரை வலுக்கட்டாயமாக காங்கிரசுக்கு நீங்கள் தலைமை ஏற்க வேண்டும் என்று நாங்கள் தான் அவர்களை இழுத்து வந்தோமே ஒழிய, இதே ராகுல் காந்தியை காங்கிரஸ் தொண்டர்கள் தான் இழுத்து வந்தார்கள். இப்போதும் காங்கிரசிலே பிரியங்கா வர வேண்டும் என்று குரல் கேட்கின்றது. ஆகவே நேரு குடும்பத்தை பொறுத்தவரையில் அவர்களாக விரும்பி பதவிகளை பெற்றார் என்று நீங்கள் சொல்லவே முடியாது. திரு சிதம்பரத்துடைய கருத்து என்பது பெருவாரியான காங்கிரஸ் தொண்டருடைய கருத்து அல்ல. சிதம்பரம் சொன்னது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அவர் எந்த அர்த்தத்தில் அதை சொன்னார் என்று என்னை போன்ற பாமரனுக்கு புரியவில்லை. வேண்டுமென்றால் பெரிய பிஹெச்டி டாக்டரேட் பண்ண அறிவாளிகளுக்கு அவர் எதை கோடிட்டு காண்பிக்கின்றார் என்பது புரியும். என்னை பொறுத்தவரையில் நேரு குடும்பத்தை சாராதவர்கள் வர வேண்டும் என்று அவர் சொன்னதற்கு காரணமே இல்லை. காரணம், ஏற்கனவே பல முறை நேரு குடும்பத்தை சாராதவர்கள் பிரதமர்களாகவும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களாகவும் இருந்திருக்கின்றார். நீங்க தலைமை பொறுப்பேற்ற பிறகு திரு கருணாநிதியை போய் சந்திச்சீங்க. அதற்கு அகில இந்திய தலைமையுடைய நிர்பந்தம் தான் காரணமா? என்னை யாரும் நிர்பந்தம் செய்ய முடியாது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியும் என்னை நிர்பந்தம் செய்யவில்லை. இதுபோன்ற விஷயங்கள் என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டு
தவறோ சரியோ அவரை பொறுத்தவரையில் மூத்த தமிழ் குடிமகன் என்ற வகையிலே எனக்கு மரியாதை உண்டு. பல நேரங்களில் நான் அவரை விமர்சித்திருக்கின்றேன். தனிப்பட்ட முறையில் கூட தனிப்பட்ட முறையில் நான் விமர்சித்ததே கிடையாது. நீங்கள் அவரை பற்றி விமர்சனம் பண்ண வார்த்தையெல்லாம் ரொம்ப கடுமையான வார்த்தைகள். நான் ஒரு தடவை சொன்ன வார்த்தையை அவருக்கு தவறாக இன்டர்பிரட் பண்ணிவிட்டார். அது யார் செய்தது? அந்த பீட்டர் தான் செஞ்சார். அவர் அதை தவறாக புரிந்து கொண்டு எல்லை சாடவில்லை, மேலே போய் வத்தி வச்சிட்டார். அது வேற விஷயம். என்னை பொறுத்தவரையில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் அவரை ஒரு தமிழகத்தினுடைய மூத்த குடிமகனாக பார்க்கின்றேன். இன்னொன்று அவருடைய உழைப்பு எனக்கு பிடிக்கும். இந்த வயதிலும் இவ்வளவு கடுமையாக உழைக்கின்றாரு. அது இல்லாமல் என்னை பொறுத்தவரையில் நான் எப்போதும் என்னை விட வயதில் பெரியவர்களை மதிக்கக்கூடிய பண்புன்னு என்னையே சொல்லக்கூடாது, அந்த குணம் உள்ளவன். அதனால்தான் அவரையும் சந்தித்து திமுக ஆட்சி மீதான அதிருப்தியும் கூட்டணி கட்சியா இருந்த திமுகவுடைய செயல்பாடும் தான் தோல்விக்கு ஒரு பிரதானமான காரணமா இருந்துன்னு சொல்லும் போது திரும்பவும் அவங்கள்ட்டே போய் நிக்கிறது தொண்டர்கள் மத்தியில் திரும்பவும் இந்த திமுக காங்கிரஸ் ஒண்ணு சேர்றத தவிர இவங்களுக்கு வேற வழி இல்லாடி என்ன தெரியும். இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியை நாங்க எப்படி எதிர்த்துட்டு இருக்கோம்? கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் அகில இந்திய ரீதியிலே அவருடைய பொருளாதார கொள்கைக்கும் என்னுடைய பொருளாதார கொள்கைக்கும் மிகப்பெரிய வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆனால் அதற்காக நான் போய் நல்ல கிண்டுவை பார்க்க கூடாது, சங்கரையாவை பார்க்க கூடாது. கருணாநிதி சந்திப்பை பற்றி சமாளிப்பதற்காகத்தான், அது காம்பன்சேட் பண்றதுக்காக தான் செய்யப்பட்டது. எனக்கு அந்த அவசியமே கிடையாது. சமாளிக்கிறதுக்காக திரு பழநெடுமாறன் உள்ளிட்ட வயது முதிர்ந்த மூத்த அரசியல் திரு பழநெடுமாறன் உள்ளிட்ட காங்கிரஸ்காரராகவே இருந்த நெடுமாறன் உள்ளிட்ட பல முதிர்ந்த அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. நான் ஏன் அவங்களை பார்த்தது கூட நான் சொல்லல. வைகோவையும் பார்க்கணும். வைகோ என்னோட 2 வருஷத்துக்கு பெரியவர். காலேஜில் அவர் இருக்கும்போது நான் அவரை யூனியன்ல அவரை தோக்கடிச்சேன், இன்னொரு காங்கிரஸ் ஆளி. பட் இருந்தாலும் அவர் மீது மரியாதை எனக்கு உண்டு. சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் சொல்லிவிட்டீங்க. இல்ல, வயதில் பெரியவர். டாக்டர் ராமதாஸுக்கும் எனக்கு எவ்வளவோ கருத்து வேறுபாடு உண்டு. ராமதாஸ் எல்லாம் தமிழில் தான் சொல்லணும், காஃபிக்கு கூட கொட்டை வடி நீர்னு சொல்லும் போது அதை கிண்டல் பண்ணுவேன் நான் தான். ஆனா இருந்தாலும் அவரை பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். காரணம் வயதுக்கு பெரியவர். இன்னும் சொல்ல போனால் அன்புமணி என்னிடம் ஒரு தடவை பேசும்போது கூட கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுடைய தகப்பனாரை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். ஜி.கே. மணியிடமும் சொன்னேன். ஆனால் எனக்கு அங்கே இருந்து பதில் வரவில்லை. வைகோவை நான் பார்க்க வேண்டும் என்று இருந்தேன். 4 நாட்களுக்கு முன்பு தஞ்சையில் நடந்த ஒரு விழாவிலே நான் அவரை சந்திக்க இருந்தது. நான் அப்போது அவருடைய வாழ்த்துக்களை பெற்றேன். நீங்க சிதம்பரம் பேசின பற்றி சொன்னோம். அது உங்கள் முன்னிலேயே திரு சிதம்பரத்துடைய மகன் கார்த்தி சிதம்பரம் காமராஜர் ஆட்சியை பற்றி பேசுவதை மட்டும் இல்லாமல் வேறு சில விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்றார். நீங்க சொன்னபடி பேசியிருந்தால் நான் அதை காமராஜரை மட்டும் பேசக்கூடாது, மற்ற விஷயங்களை நான் பேச வேண்டும் அவர் சொல்லலாம். அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் அவர் என்ன அன்னைக்கு சொன்னார்னா வார்த்தை மாறிடுச்சு. அவர் சொன்னது காமராஜரை பற்றி பேசி பயனில்லை, காமராஜரை பற்றி பேசக்கூடாது, நாம் என்ன செய்கின்றோம் என்பதை பற்றி பேசணும்னு சொல்லும் போதுதான் அங்க பெரிய பிரச்சனையே அதனால்தான் வந்தது. சோ அவருடைய நோக்கம் அது இல்ல நீங்க நினைக்கிறீங்க? அது இல்லை என்று பிறகு சொன்னால் நானும் அதை ஏற்றுக்கொண்டேன். அதுக்கு இடையில நீங்க கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிற அளவுக்கு நீங்க காமராஜரை பத்தி பேசக்கூடாதுன்றதா நான் சொல்லணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லும் போது நான் அப்படிதான் சொல்ல வேண்டி வந்துச்சு. நான் அப்படி சொல்லவில்லை, பேசக்கூடாது என்று சொல்லவில்லை, மட்டும் பேசக்கூடாது மற்றதையும் பேச வேண்டும் என்றுதான் நான் அந்த அர்த்தத்தில் சொல்லேன் என்றவுடன் I put an end to that subject. அதற்குள்ள நீங்க வச்ச விமர்சனம் அந்த ஒரு கண்டிப்பாக நீங்கள் காமராஜரை யாராவது குறை சொல்லினால் அல்லது அவரை தரம் தாழ்த்தி பேசுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் நான் அப்படித்தான் பதில் சொல்றேன். யாராக இருந்தாலும் அந்த காமராஜருடைய படத்தையும் மூப்பனருடைய படத்தையும் போடுறதுதான் சிக்கல் வந்துச்சு அப்படிங்கறதுக்காக தான் திரு வாசன் வெளியே போனாரு. அது புரட்டு பொய் புடுகு எல்லோருக்கும் தெரியும். காமராஜரை போடாமல் உறுப்பினர் அட்டையை அடித்த ஒரே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் தான். இதை எத்தனையோ ஊடகங்களில் காமிச்சு நினைக்கிறேன். அது பொய் என்பதை மக்களே புரிந்து கொள்ளாது. சும்மா பொய்யே சொல்லிட்டு தான் உண்மையாயிடுமா? அது 8 நாளைக்கு மேல தாக்காது சார். அது அப்படி காமராஜரை முன்னிறுத்தி அவருடைய புகழ் பாடக்கூடிய காங்கிரஸ் இன்று குஷ்புவை நம்ப வேண்டிய நிலைமை வந்துருச்சோ? காங்கிரஸை பொறுத்தவரையில் இதுபோல் கலைத்துறையில் இருப்பவர்கள் வருவது புதிது கிடையாது. நீங்க இந்த காமராஜ் காலத்துக்கு முன்னாடி காலத்திலே பாத்தீங்கன்னா கே.பி. சுந்தராம்பாள்ல இருந்து அத்தனை பேரும் காங்கிரஸ்க்கு வந்திருக்காங்க. கே.பி. சுந்தராம்பாளும் குஷ்பும் ஒண்ணா? ஏன் நாட்டிய பேருடைய பத்மினியும் காங்கிரஸ்க்கு வந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? தெரிய வாய்ப்பு இல்லை, வயது உங்களுக்கு கம்மி. பத்மினியை போன்றவர்கள் இந்த கட்சியில இருந்தார்கள். அது மட்டுமல்ல, என்எஸ்கே அவர்கள் காங்கிரஸில் உறுப்பினராக இல்லை என்று சொன்னாலும் கூட காங்கிரசுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார். ஏன் எம்.ஆர். ராதா திராவிட கட்சியை சார்ந்தவராக இருந்தார். அவர் திராவிட கட்சியிலே உறுப்பினர் கிடையாது, பெரியாருடைய ஃபாலோவர் அதோட. பட் அவரும் காமராஜரை புகழ்ந்து பல இடங்களிலே பேசியிருக்கிறார். நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் காங்கிரஸிலே இருந்திருக்கிறார்.
ஆகவே காங்கிரசுக்கு கலைத்துறையில இருக்கின்றவர்கள் வருவது என்பது புதிது கிடையாது. ஆகவே குஷ்பு வந்தது என்பது அவர் நடிகையாக இருந்தாலும் அவருக்கு என்று ஒரு எண்ணங்கள் உண்டு. என்னை பொறுத்தவரையில் நான் அதிகம் குஷ்புவோடு பழகியதில்லை. கடந்த 4-5 நாட்களாக தான் பேசுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. என்னை பொறுத்தவரையும் she seems to be a well informed lady. அதுவும் சமுதாயத்தில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை போக்கடிக்க வேண்டும் என்ற ஒரு புரோகிரசிவ் திங்கிங் உள்ள ஒரு லேடியாக இருக்கின்றார். ஆகவே அவர் காங்கிரஸில் வந்திருக்கின்றார். அதற்காக அவரை வைத்துதான் காங்கிரஸ் உயரமாக போகின்றது என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும். நம்ம ஊர்ல வந்து நடிகர்களை வச்சு அரசியல் பண்ணா அது வந்து எல்லாருமே ஒரு கேலியா சொல்லக்கூடிய விஷயங்களை பாக்குறோம். ஜெயலலிதாவும் கட்சிக்கு வச்சு இப்ப நீங்க குஷ்புவை கிண்டல் பண்றீங்களா, அதே கிண்டல் நீங்க ஜெயலலிதா நிச்சயமா பண்ணணும். ஏன் பண்ண முடியாது அப்படின்னா அவங்க வந்து கீழ இருந்து எவ்வளவு தூரம் வந்து முந்தி வந்தாங்க நீங்க பாத்துருக்கீங்க. வந்து இவங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஒட்டுமொத்தமா திமுக 3 வருஷம், இந்த பக்கம் முன்னாடி வந்திருக்காங்க. அதிமுக ஜெயலலிதா அப்படி இந்த கட்சியில நீக்கப்பட்டது வரைக்கும் அவங்களுடைய வளர்ச்சி முழுமையாக படிப்படியா இருந்தது. திரு ஸ்டாலினோ யாருமே நம்ம வந்து சினிமா கருணாநிதி சினிமால இருந்தவர் தான், அண்ணாதுரை சினிமால இருந்தவர் தான். அதனால சினிமாவுடைய தாக்கம் கிடையாது அவங்களுடைய செயல்பாடுகள். அவங்களுடைய செயல்பாடு கட்சி இருந்தது. கட்சி இப்ப எம்ஜிஆர் முதல்ல காங்கிரஸ்ல இருந்தாரு, அப்புறம் அவர் திமுக வரலையா? சிவாஜி கணேசன் முதல்ல திமுக அப்ப காங்கிரஸ் வரலையா? ஆகவே ஒருவர் இன்னொரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போய்விட்டதாலேயே நாம் அவரை கொச்சைப்படுத்தலாமா என்று எண்ணக்கூடாது. சில நேரங்களில் மனிதன் வளர வளர அவருடைய புத்தி வளர வளர சிந்தனைகள் வளர வளர முன்பு சரி என்று நினைத்தது இப்போது தவறு என்று பட்டால் அதை திருத்திக் கொள்வது இயற்கைதான். நீங்கள் அதை விட்டு எப்போது போல ஒரே மாதிரி இருக்கணும்னா ஒரு கல் தான் அப்படி இருக்க முடியும். மூளை உள்ள சிந்தனை உள்ள மனிதன் யாரும் அப்படி இருக்க முடியாது. திரு சோனியா காந்தியுடைய அப்பாயின்மெண்டோ திரு ராகுல் காந்தியோட அப்பாயின்மெண்டோ கிடைக்கிறது எவ்வளவு குதிரைக்கும் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்களுக்கு நல்லா தெரியும். காங்கிரஸ் இருக்கக்கூடிய மூத்த பல தலைவர்களை மாதக்கணக்காக சந்திக்க முடியாமல் இருந்துட்டு குஷ்புவை அவர்கள் முன்னிலை உறுப்பினர் சேர்க்கிற அளவுக்கு அவங்களுடைய முக்கியத்துவம் எந்த திசையை நோக்கி இருக்கிறது காட்டுது இல்லையா? நீங்க முதல்ல சொல்றதே தப்பு. சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் சந்திக்கிறது குதிரை கொம்பா இருக்கிறது என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கின்றவர்கள் தினந்தோறும் வருகின்ற எல்லாரையும் சந்தித்து விட முடியாது. யார் என்று தெரிந்து அவர்கள் எதற்காக, அது இல்லாம அவங்களுக்கு செக்யூரிட்டி ரீசன்ஸ் வேற இருக்கு. யார் என்று தெரிந்து எதற்காக அதிலே 1 நாள் 2 நாள் 3 நாள். இப்ப என்னை பொறுத்தவரையில் நான் கடந்த எனக்கு தெரிந்து நான் 1998 சொல்லலாம், 98 நான் இன்றைக்கு வரை சோனியா காந்தி அவர்களை நான் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். சாதாரண காங்கிரஸ் தொண்டனாக இருந்தது நான் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். சில சமயங்கள் பார்க்க முடியாமல் கூட போனது உண்டு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அதிக பாத்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் உடனே கொடுத்துருவாங்க. நீங்க இவங்க சொல்ற அப்படி எல்லாம் பார்ப்பதெல்லாம் குதிரை கொம்பா இருக்கிறதுலாம் சொல்றதை ஏற்றுக்கொள்ள. இப்ப குஷ்பு ஆரம்பிக்கிறது. குஷ்பை பொறுத்த வரைக்கும் நீங்க தப்போ ரைட்டோ அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் பல வேளைகளில் தன்னுடைய கருத்துக்களை சொல்வதன் மூலம் ஒரு தனிப்பட்ட நபர், சிந்தனையுள்ள நபர் என்பதை அவர்கள் தன்னை பற்றி நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அத்தகைய ஒரு நபரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உடனே பார்ப்பதும், அவரை கட்சியில் சேர வேண்டும் என்று சொன்னாலும் அதை உடனே சேர்த்துக் கொள்வதிலும் எந்த தவறும் இருப்பதாக நான் நினைக்கிறேன். திரு வாசனுடைய கட்சி ஒரு பிரம்மாண்டமான துவக்கத்தை திருச்சியில ஏற்படுத்தி இருக்குது. இந்த இன்ஃபுளுன்ஸை, இதே மாதிரியான ஒரு கூட்டத்தை, இதே மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை அகில இந்திய தலைமை இல்லாம காங்கிரஸ் கட்சியால செய்ய முடியுமா? அவர்களை பொறுத்தவரையில் பரவலாக தமிழகத்தில் ஆட்களை பிடித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். போனா 200 ரூபாய் கொடுத்தா வரலாம்னு நினைச்ச ஜனங்கள்லாம் இப்போ ஜெயலலிதா விலையை ஏற்றி வச்சுட்டாங்க. 400 ரூபாய் கொடுங்க, 500 ரூபாய் கொடுங்கன்னு கேட்கறாங்களா? அவர்களை பொறுத்தவரையில் கூட்டமும் சேர்க்க முடியாது, கூட்டத்திடம் அவர்கள் போய் சேரவும் முடியாது. தொண்டர்கள் மத்தியில் ஒரு வைப்ரேஷன் இருக்கும். நீங்க வைப்ரேஷனே கிடையாது. இல்ல அவரும் நீங்க தொண்டர்களை சந்திக்கிறதுக்கு இணையா இன்னும் சொல்ல போனா அந்த அளவுக்கு கூட அதிகமான ஒவ்வொரு அணியிலையும் சந்திச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அவருடைய ஒவ்வொரு அணியில அவருடைய ஆழ்வார்பேட்டையில முன்னாடி ஒரு சின்ன கொட்டாயை போட்டுக்கிட்டு ஒரு 30 பேர் 40 பேரை பாக்குறாரு. பத்திரிகைகளை அதை பிரம்மாண்டப்படுத்துகின்றன. ஆனால் நான் தினந்தோறும் மாவட்ட ரீதியாக சென்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் காலையில் 4000 பேர், சாயந்தரம் 5000 பேர் என்று வரிசையாக நான் பொதுமக்களையும் கட்சி தோழர்களையும் சந்தித்துக் கொண்டு வருகின்றேன். ஆகவே வருகின்ற செய்திகளில் அவர் பூதாகரமாக சித்தரிக்கப்படுகின்றார். ஆனால் எத்தனை நாளைக்கு பொய்யை உண்மை என்று பத்திரிகைக்காரர்கள், ஊடகங்கள் என்றால் நான் உங்களை எல்லாம் சொல்லவில்லை. உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் ரொம்ப நல்லா செஞ்சீங்க. அதுவும் தந்தி டிவியை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம். ஏனென்றால் ஆரம்பத்தில் ஒரு நாள் என்னை ஒரு பாதியாக அவரை ஒரு பாதியாக வைத்து நான் பேசுவதையும் அவர் பேசுவதையும்
ஒன்றாக காண்பித்தீர்கள். அதன் மூலம் எனக்கு ஒரு பெரிய நன்மையை செய்தீர்கள். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பூதாகரமாக சித்தரிக்கப்படுகின்றார். 2016 நீங்க ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னா கூட்டணி யாரோட சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? யார் எங்களுடைய மதச்சார்பின்மையை ஆதரிக்கின்றார்களோ அந்த கட்சிக்கு நாங்கள் ஆதரிப்போம். பாஜக தவிர அத்தனை பேரும் மதச்சார்பற்ற கட்சிகள் நீங்க எல்லாம் சொல்றீங்க. சொல்வதோடு மட்டுமல்ல, எங்கள் ஆதரவோடு அவர்களால் ஆட்சி அமைக்க முடியும் என்று எங்களுக்கு தெரிய வேண்டும் அல்லவா? அப்படி இருந்தால் ஆட்சி 2016 நீங்க ஆட்சி அமைப்போம் சொல்லிட்டீங்க, விஜயகாந்த் ஆட்சி அமைப்போம் சொல்லிட்டாரு, ராமதாஸ் ஆட்சி அமைப்போம் சொல்லிட்டாங்க, வைகோ தலைமையில் ஆட்சி அமைக்கணும் தமிழர் மணியன் உள்ளிட்டவங்க சொல்றாங்க. ஏன் விவரம் விட்டுட்டீங்க? கொங்கு ஈஸ்வரன், கொங்கு தனி அரசு சொல்லி இருக்கின்றாங்க. அருமை நண்பர் பச்சமுத்து சொல்லி இருக்கின்றார். அவங்க எல்லாம் ஆட்சி அமைப்பேன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து ஏங்க ஏசி கிருஷ்ணசாமியே இவரு அவர் பேர் என்ன, ஏசி சண்முகமே சொல்லியிருக்காரு. கட்டட கலைஞர்கள் வச்சிருக்காரு பொறுப்பார், அவர் தான் சொல்லலாம். மத்த எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நிச்சயமா நீங்க வந்து அவங்களையும் இவங்களையும் வந்து ஒன்னா விட்டுற முடியாது. தேமுதிக ஜனநாயக நாட்டில் ஆட்சி அமைப்பு என்று சொல்வதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கு. எதுக்காக என்ன கேக்குறேன்னா, ஒரு பீரியட்ல காங்கிரஸோடு கூட்டணி இருந்தால் அது வெற்றி கூட்டணி என்ற எண்ணம் இருந்தது. இன்று அதே நிலைமை நீடிக்கிறது அப்படிங்கிறது நான் தான் சொல்றேன். தேர்தலுக்கு தேர்தல் மாறுபடும். நீங்கள் ஒரு தேர்தலில் உங்க கணக்கு பிரகாரமே வச்சுக்கலாம். போன பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸை சீந்துவார் இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சாரம் எல்லா பத்திரிகைகளும் பெருசா வந்துச்சு. சரி, இப்ப அதேதான் அடுத்த தேர்தலில் கூட நீங்க சொல்ல முடியுமா? இப்ப பாராளுமன்ற தேர்தலில் தோற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி 6 மாதத்துக்கு பிறகு சட்டமன்றத்தில் பெருவாரியாக ஜெயித்தது? இல்ல, அதற்கான ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? இது எல்லாத்துக்கும் காரணம் உண்டு, இதற்கும் காரணம் உண்டு. பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மோடி ஆட்சிக்கு வந்த மோடி பொய் பேசுகின்றார். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்ற எண்ணம் மக்களுக்கு இப்போதே வந்து விட்டது. அதை காரணமாக வைத்துத்தான் அடுத்த தேர்தலில் காங்கிரஸை ஆதரிப்பார்கள். தமிழ்நாட்டில் உங்களோட வேகமா பாஜக வளருதுன்னு நீங்க மறுப்பீங்களா? அதை 1% கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. வளர்கின்றது என்றால் பாஜக எதில் வளர்கிறது என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், ஒரு காலத்தில் காங்கிரஸில் கோஷ்டிகள் என்று சொல்வீர்களே, இன்றைக்கு தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் அதிக கோஷ்டிகள் சண்டை போட்டுக் கொள்கின்ற ஒரு கட்சி என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். நம்முடைய அருமை சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் இருக்கின்ற அந்த கட்சியில் தான் ஒரு காலத்தில் காங்கிரஸை சொல்வதை விட அதிகமான கோஷ்டிகள் இருக்கின்றன. இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தான். 5 ஆண்டுகள்ல நீங்க இருந்து கருப்பணத்தை கொண்டு வரல, 100 நாள் அவங்க கொண்டு வந்து எதிர்பார்த்தா இது வந்து ஒரு நடக்கக்கூடிய விஷயமா சார்? பட் அவங்க சொன்னாங்களே, நீங்க 2009 பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னீங்க. 2009 ஜனாதிபதியோட உரையில, பிரதிபா பாட்டீலோட உரையில இது இருந்துச்சு. நாங்க வந்து 100 நாள்ல கொண்டு வந்து இருந்துச்சு. 2009 அத்வானி அவர்கள் வந்து கடுமையான கருப்பண பிரச்சாரம் பண்ணும்போது ஜனாதிபதி உரையில 100 நாள்ல மென்ஷன் பண்ணி இருந்துச்சு. 100 நாள் நாங்கள் மென்ஷன் பண்ணமா இல்லையா தெரியல. தெரியல. If you got proof, I am ready to correct myself. அது வேற, அப்படி கிடையாது. ஆனா நீங்க காங்கிரஸ் மன்மோகன் சிங் அரசாங்கம் ஆரம்பித்த நடவடிக்கைகள் மூலமாகத்தான் இன்றைக்கு இந்த பட்டியல் என்று சொல்கின்றார்களே, கருப்பு பட பட்டியல், யார் 500 பேரோ அது அதனுடைய முயற்சியால் தான் வந்தது. இன்றைக்கு என்ன பாஜகவினுடைய நிலைமை என்ன சொன்னார்கள்? நான் சொன்னது கொஞ்சம் முழுமையா தயவுசெய்து. 100 நாட்களுக்குள் நாங்கள் கருப்பு படத்தை முழுமையாக கண்டுபிடிப்போம், கொண்டு வந்து ஒவ்வொருவருக்கும் 5 லட்சம் 10 லட்சம் கொடுப்போம் என்ற வாக்குறுதியை மோடி தந்துவிட்டு, நேற்று ஜெட்லியா அவர் என்ன சொல்கிறார்? கருப்பு பணத்தை கொண்டு வருவதற்கு சில சட்டங்களை நாங்கள் நிறைவேற்ற வேண்டி இருக்கின்றது, அதற்காக இப்போது முடியாது, பின்னாடி பார்க்கலாம் சொன்னாரே. அந்த சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்ததே திரு சிதம்பரமும் இன்றைய ஜனாதிபதி இருக்கக்கூடிய திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் தான். இரு நாட்டு வரி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த பிரச்சனை சமாளிக்க சொல்லி மாற்றினதே அவர்கள் தான். அவர்கள் இதே விஷயத்தை சொன்னார்கள். இன்று அருண்ஜேட்லி சொல்லக்கூடிய விஷயம் அவருடைய வார்த்தைகள் அல்ல. சரிங்க, நாங்க தப்பா சொல்றதுனாலதான் தோக்கடிக்கப்பட்டோம், ஏற்றுக்கொள்கிட்டு நான் தனி கொண்டு வந்துருவேன்னு சொல்லி போட்டு இப்ப சட்டத்தை பாத்துக்கணும் இருந்தாலும் சொல்றாரு. நீ ஏன் இப்ப இந்த சட்டம் எல்லாம் உனக்கு அப்ப தெரியாதா? இல்ல, அவங்க சொன்ன 100 நாள்ங்கிற சாத்தியம் இல்லாம, ஏன்னா 5 வருஷம் இருக்கும்போது அவங்க 5 வருஷத்துல என்ன செய்வாங்க நம்ம இப்பயே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா 5 வருஷம் முழுமையா 2009 இந்த வாக்குறுதியை கொடுத்த பிறகு 5 ஆண்டுகள் முழுமையாக இருந்தது காங்கிரஸ் கட்சி. நீங்க சப்பக்கட்டு கட்டலாம், 100 நாள் சொல்லுங்க. 100 நாள் படம் ஓடுன்னு தான் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றான், எல்லா படமும் 100 நாள் ஓடிட்டு தான். இல்ல 100 நாள் இவங்களால முடியாம இருக்கலாம். நான் சொல்றேன் முடியலங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 100 நாள்ல முடியல. நான் கேக்குறேன் 5 ஆண்டுகள் இருந்த காங்கிரஸ் கட்சி செய்யல. காங்கிரஸ் கட்சி தான் செய்யல. நீங்க கோச்சிட்டீங்க காங்கிரஸ் மீது, நீங்க தோக்கடிச்சிட்டீங்க. நான் ஏத்துக்கிறேன். இந்த ஆள் செய்வான்னு நம்பி தானே இந்த ஆளுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க. இவரையே அவன் செய்யல. அதான் கேக்குறேன்.
100 நாள்ல செய்ய முடியாம இருக்கும். 5 நீங்க அவன் அயோக்கியன்றதுனால நானும் அயோக்கியன்னு சொல்லி நீங்க தப்பிச்சுக்க முடியுமா? அவன் அயோக்கியன்றதுனால மக்கள் தண்டனை கொடுத்தாங்க, போலீஸ் தண்டனை கொடுத்து முடிஞ்சது கதை. அதை விட்டு போட்டு நீங்க அவன் சரியா செய்யலன்றதுனால மக்கள் தீர்ப்பு தந்தார்கள். நீ செய்கின்றேன் என்று வாக்குறுதியை கொடுத்து விட்டு நான் அவர்களை போல் இருக்க மாட்டேன், நான் நல்லவன் வல்லவன் என்னெல்லாம் சொல்லிவிட்டு வந்தவர்கள் செய்ய வேண்டுமா வேண்டாமா அதை தான் கேட்கிறேன். கருப்பு பணம் மட்டும் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் நிலக்கரி ஊழலோ 2G ஊழலோ பிஜேபி மாதிரியான கட்சிகள் இல்லாம சுப்ரீம் கோர்ட்டே காங்கிரஸுக்கு எவ்வளவு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கு நீங்க பாக்கலையா? மன்மோகன் சிங்கை ஏன் விசாரிக்கவில்லை அப்படின்னு சிபிஐ நீதிமன்றம் கேட்குது. 2G ஆகட்டும் கோல் ஆகட்டும், இது ரெண்டு விஷயத்தை பொறுத்தவரை யூகங்கள் அடிப்படையில். இப்போ நீங்க கோல் எடுத்துக்கலாம், இதை இந்த விலைக்கு ஏலம் விட்டு இருந்தால் இவ்வளவு கோடி பணம் கிடைக்கும். ஆனால் கம்மியான விலைக்கு கொடுத்ததா அந்த கோடி பணம் இழப்பீடு பத்தியே பேசல. 1,76,000 கோடியோ 1,86,000 கோடி அந்த பஞ்சாயத்துக்கே நம்ம போல. நான் சொல்றது இதுல முறைகேடு நடந்திருக்கு. அது எவ்வளவுங்கிறது அது நீதிமன்றம் முடிவு பண்ணிட்டு அப்புறம் முறைகேடு நடந்திருக்குது. இந்த விஷயத்துல மன்மோகன் சிங் ஏன் விசாரிக்கல? அவர் 5 ஆண்டுகள் இந்த பொறுப்புல இருந்திருக்கிறாரு, ஏன் விசாரிக்கலன்னு சொல்லிட்டு சிபிஐ நீதிமன்றம் கேட்கிறது. பாஜகவும் மத்தவங்களும். சோ உங்க மேல ஒரு சந்தேக பார்வை இருக்குங்கிறத நீதிமன்றமே ஏற்கொள்ளுது இல்லையா? சரிங்க, சிபிஐ விசாரிக்கலன்னு கேட்கறாங்க. சரி, இப்போ சிபிஐ இவங்ககிட்ட தான் வந்திருக்கு. இப்ப இருக்கின்ற மோடி அரசாங்கத்தில் இருந்தாலும் சிபிஐ இருக்கின்றது. இப்ப வேணா நீங்க மன்மோகன் சிங்கை விசாரிச்சீங்க. யார் மன்மோகன் சிங்கை விசாரிக்க கூடாது யாராச்சும் சொன்னாங்களா? இல்ல மன்மோகன் சிங் நான் விசாரணைக்கு வரமாட்டேன், நான் நாடை விட்டு நாட்டுக்கு வேற நாட்டுக்கு போறேன்னு சொன்னாங்க. விசாரிக்கல, உங்களை யார் வேணான்ற? கருப்பு பண பட்டியலை வெளியிடு என்று சொல்கின்றோம். சில காங்கிரஸ்காரர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னபோது கூட நாங்கள் தைரியமாக சொல்லும், காங்கிரஸ்காரர்கள் பெயர் இருந்தாலும் பரவாயில்லை வெளியிடு என்று சொல்லும். இன்றைக்கு வரைக்கும் முழுமையாக வெளியிட்டார்களா? இல்ல. உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி நிலக்கரி விவகாரமோ 2G விவகாரமோ நீதிமன்றம் மட்டுமல்ல, பாஜக மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியில இருப்பவர்களே கூட இது விமர்சனம் செய்கிறார்கள். திரு சிதம்பரம் இந்த பிரச்சனையில கடுமையான நடவடிக்கை மன்மோகன் சிங் எடுத்திருக்க வேண்டும் என்று இப்போது சொல்கிறார். திரு கமல்நாத் இதை உறுதிப்படுத்துகிறார். நான் அன்றே சொன்னேன்னு சொல்றார். சோ இந்த சந்தேக வளையத்துக்குள்ள பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் இருக்கிறத காங்கிரஸ் கட்சியினரே சொல்கிறார்கள். அதே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த இளங்கோவனாகிய நான் சொல்வது என்னவென்று சொன்னால், 2G ஸ்கேமோ கோல் ஸ்கேமோ ஸ்கேமே கிடையாது. கோல்ன்றது எதுக்கு ஏலம் விட்டாங்க? ஜீரோ லாஸ். நான் சொல்றேன், எதுக்கு ஏலம் விட்டாங்க? மின்சார உற்பத்திக்கு தான் மெயினா ஏலம் விட்டாங்க. நீங்க அதுல போய் விலைய கூட்டி வச்சு மார்க்கெட் பிரைஸுக்கு தான் நாங்க கோலை கொடுப்போம் நீங்க அடம் முடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? பவர் ஜெனரேஷன், காஸ்ட் ஆஃப் பவர் ஜெனரேஷன் வில் கோ அப். காஸ்ட் ஆஃப் பவர் ஜெனரேஷன் வில் கோஸ் அப்னா ஒவ்வொருவருடைய வீட்டுக்கும் ஒவ்வொருத்தரும் அதிகபட்சமான கட்டணத்தை செலுத்த வேண்டும். ஏழை மக்கள் மீது இது வரும். என்னுடைய கருத்து சொல்றேன். சிதம்பரம் ஒரு கருத்தை சொன்னார், கமல்நாத் ஒரு கருத்தை என்று சொன்ன நீங்கள் என் கருத்தையும் நான் காங்கிரஸில் சொல்கின்றேன். அதே போல் 2G ஸ்கேமை பொறுத்த வரைக்கும் திரு இளங்கோவன் வெளியிருந்து பார்த்தவர், கூடவே அமைச்சரவையில் இருந்த வர்த்தகத்துறை அமைச்சராக இருந்த கமல்நாத், நிதியமைச்சராக இருந்த சிதம்பரம், அவர்கள் சொல்றதுக்கும் இளங்கோவன் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அவங்க கூடவே இருந்தபோது என்ன வித்தியாசம் எனக்கு இதுல நானும் அமைச்சராக இருந்திருக்கிட்டேன், நானும் காங்கிரஸ். இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது உச்சகட்ட வேலை என்னை விட அவர்கள் அறிவாளிகளா இருக்கலாம். எப்படி அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கின்றதோ அப்படி நான் சொல்ல உங்களே அவர்களை குறைச்சு மதிப்பிடல. நான் சொல்றது அவர்கள் இந்த துறை சார்ந்த வர்த்தகத்துறை அமைச்சராக கமல்நாத் இருந்தார், நிதியமைச்சராக சிதம்பரம். இவங்களுக்கு க்ளோஸ் நெட்வொர்க் இருக்கு. அதே வர்த்தகத்துறை அமைச்சராக நானும் MOS ஆக இருந்தேன். அதனால் 2G ஸ்கேமை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவது நடந்ததா இல்லையா என்பது அதுல நீங்கள் மேலோட்டமாக பார்க்க வேண்டும். 113 கோடி மக்கள் தொகை கொண்டது நம்முடைய நாடு. இதுல கிட்டத்தட்ட நீங்க 80 கோடி பேரோ 85 கோடி பேரோ கனெக்டட் வித் செல்போன்ஸ். நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டெலிபோன் கனெக்ஷன் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இது போன்ற இந்த விளக்கம் எல்லாம் உச்சநீதிமன்றத்துக்கு தெரியாம இருக்குதா? சிதம்பரத்துக்கு தெரியாம இருக்குதா? கமல்நாத்துக்கு தெரியாம இருக்குதா? இப்ப சிதம்பரம் சொல்றது கமல்நாத் சொல்றதுலாம் சிபிஐக்கு தெரியாம இருக்கா? அவங்க கருத்துக்களை சொல்லிருக்காங்க. அவங்க அதுல முறைகேடு நடத்திருக்காங்க. சிபிஐ இன்னைக்கு விசாரணைக்குள்ளா இருக்குது. அதாங்க சொல்றேன். சிபிஐ இன்னைக்கு சந்தேகத்துக்குள்ளா இருக்கு. அவங்க 2 பேர் சிபிஐ இவர் கையில தானே இருக்கு. சிபிஐ மேலேயே ஒரு என்கொயரி போடுங்க. யார் யார் சிபிஐல என்ன ஆபீசர் அயோக்கியத்தனம் பண்ணாட்டு நீங்க சிபிஐ மேலேயே மோடி ஒரு என்கொயரி போட வேண்டியதாங்க. நன்றி. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி.